ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை பற்றி நினைக்கிறாயோ இல்லையோ, நீ நினைக்கிறாய், நான் இல்லை என்று சொல்லவில்லை. நீ நினைக்கிறாயோ, ஆனால் நானும் உன்னை ஒவ்வொரு பொழுதும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உனக்கு என்னென்ன தேவைகள், உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பார்த்துதான் செய்கிறேன். உனக்கு மனதில் ஒரு குழப்பம். ஒரு நபர் ஒரு விஷயத்தை செய்கிறார், அதனால் அவருக்கு லாபம் வருகிறது. அதை பார்த்து நானும் இந்த நிமிஷம் இது செய்தால்தான் நன்றாக இருக்கும் என்று அதிகமாக நானும் அதில் கவனத்தை செலுத்தி ஓடவிட்டார். நானும் அதிகமாக அந்த விஷயத்தை செய்தால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சிக்கல்கள் என்று நீ நினைக்கிறாய். புரிகிறதா? உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எனக்காக என்னென்னலாம் செய்தாய், உனக்காக நான் என்னென்னலாம் செய்தேன் என்பது உனக்கு கண்டிப்பாக தெரியும். எதுவுமே உனக்கு தெரியாமல் இல்லை. எனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பது தெரியாமல் இல்லை. நீ எதையும் போட்டு அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே யோசி. உனக்கு என்னென்னலாம் நான் செய்து தர வேண்டுமோ, எனக்கு என்னென்னலாம் நீ சொல்லியிருக்கிறாயோ, எனக்கு இந்த விஷயம் செய்து தாருங்கள், அந்த விஷயம் செய்து தாருங்கள், என்னுடைய மனவேதனையோ அதிகமாக இருக்கிறது, என்னென்னலாம் செய்து தர வேண்டும், எனக்கு செய்து தாருங்கள் என்று என்னெல்லாம் சொன்னாயோ அனைத்து விஷயங்களும் உனக்கு நான் செய்து தருவேன். பல பேருக்கு நான் செய்கிறேன், அதாவது என்னை நம்புவார்கள், ஆனால் சில நேரத்தில் நம்பாமல் இருந்து விடுவார்கள். அப்படி இருப்பவர்களுக்கே நான் எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது நீ என்னையே நம்பிக்கொண்டு இருக்கிறாய். உனக்கு நான் செய்யாமல் இருப்பேனா? கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும், ஏதேது விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து உனக்காக நான் செய்வேன். உனக்கு யாருமே இல்லை, எல்லா நிலையிலும் நீ சோர்ந்துதான் இருக்கிறாய், எல்லோருமே உன்னை ஆட்டி வைக்கிறார்கள், உனக்கென்று ஒரு மரியாதை இல்லை என்று கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி கவலைப்படும் நாட்களோ அல்ல, எல்லாமே உனக்கு இஷ்டமான நாட்கள் மட்டுமே. நிறைய நேரத்தில் உன்னை நினைத்து நானே, என்னடா இந்த பிள்ளை இந்த அளவுக்கு கர்ம வினையால் பாதிப்படைகிறதே என்று கவலைப்பட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் நீ எதனால் இந்த கர்ம வினையோடு அனுபவிக்கிறாய், எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று தெரியும். உனக்குத்தான் எதுவும் தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை நடக்கிறது, ஏது பிரச்சனை நடக்கிறது என்பது உனக்கு தான் தெரியாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கிறது என்பது எனக்கு தெரியும் தானே. உன்னுடைய வாழ்க்கையை நான் முழுமையாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய ஏக்கங்கள் கூடிய சீக்கிரமாகவே குறைத்து உனக்கு என்னெல்லாம் தேவையோ, என்ன விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அது அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சமீப காலத்தில் பார்த்தாயானால் எல்லாமே தோல்வி, எதுவுமே நல்ல விஷயங்களே நடக்கவில்லை. அது எல்லாமே என்ன ஆனது? மன உளைச்சல் ஆனது. என்னடா இது எல்லாருக்கும் நல்லதாக தான் நடக்கிறது, நேரம் என்றால் நமக்கு மட்டும்தான் எல்லாமே நடக்குமா, நம்முடைய வாழ்க்கையை மட்டும்தான் இந்த தெய்வங்களோ கெடுக்குமா? எத்தனையோ விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில் ஓடி 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். அதையெல்லாம் இந்த தெய்வத்திற்கு புரியாதா என்று நீ நினைக்கிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாய், என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பது தெரியும். சிலருக்கு கேட்டவுடன் கிடைக்கும், சிலருக்கு கேட்டவுடன் கிடைக்காது. நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய தேடல்கள், உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நான் அறிவேன். உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை தரப்போகிறேன் என்று தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே உன்னை மதிப்பது இல்லை. உன்னுடைய பிள்ளைகள் கூட சில நேரத்தில் உன்னுடைய பேச்சை கேட்காத பொழுது என்ன இது, எதற்காக இப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கூட நம்மை பேச்சை கேட்பது இல்லை. எல்லா இடத்திலும்
உனக்காக நான் ஒவ்வொன்றும் செய்வேன். அதாவது உன்னுடைய பிள்ளைகள் கூட உன்னுடைய வார்த்தைகளை கேட்பது இல்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உன்னை மதிக்கவில்லை என்ற பொழுது உனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே இங்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். என்னடா இது, நம்ம இவ்வளவு அன்போடு பார்த்துக்கிறோம், ஆனா யாருமே நம்முடைய பேச்சை கேட்கலையே அப்படிங்கும்போது, மரியாதை இல்லை என்ற பொழுது கவலையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த கவலை, கண்ணீர் எதையுமே நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன், எல்லாவற்றுக்கும் நான் துணையாகவே இருப்பேன் என்று நம்பினால் மட்டுமே போதும். வாழ்க்கையோ சீரும் சிறப்புமாக இருக்கும். தேவைப்படும் நேரத்தில் உனக்கு ஓடி வந்து உதவி செய்வேன். தேவைப்படும் நேரத்தில் உனக்காக எல்லா விஷயத்திலும் வந்து உதவி செய்வேன். அதுவே நீ நினைக்கலாம், அப்பொழுது தேவையில்லாத நேரத்தில் என்னை விட்டு நீங்கள் போய்விடுவீர்களா சாயி என்று. கண்டிப்பாக கிடையாது. உன்னை விட்டு நான் எப்படி போவேன்? உனக்கு என்னென்ன தேவைகள், ஏதேது தேவையில்லை என்பதை உணர்ந்துதானே உன்னோடு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த சமயத்தில் சந்தோஷமாக இருப்பாய், எந்த சமயத்தில் கவலையாக இருப்பாய் என்பது தெரியும். சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் பக்கத்தில் இருப்பேனே தவிர உன்னை தொல்லை செய்ய மாட்டேன். அதுவே உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தோளை தட்டி கொடுத்து உனக்கு எல்லாம் மாறிவிட்டது என்று எல்லாவற்றையும் மாற்ற நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ஒரு வித்தியாசமுமே இல்லை. புரிகிறதா என் தங்கமே? நிறைய துரோகத்தை பார்த்தாய், நிறைய கவலைகளை பார்த்தாய். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிகமான பாடங்களை சொல்லிக் கொடுத்தது. யார் யார் எப்படி என்பது. முக்கியமாக பிறந்ததிலிருந்து எல்லாருமே நல்லவர்கள்தான் என்று நினைத்ததுதான் நீ செய்த மிகப்பெரிய தவறு. யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடைய கண்ணீரை சிந்த வைத்தவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். ஏன், உன்னுடைய பிள்ளைகள் கூட சில நேரத்தில் உன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்ற பொழுது நீ அழுவாய். எந்த இடத்திலும் நமக்கு மரியாதை இல்லை. அதுவே ஒரு விசேஷத்திற்கு போகும் பொழுது அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் கூடி பேசுவார்கள். ஆனால் உன்னை பார்த்தவுடன் எல்லோரும் அமைதியாவார்கள். காரணம், இன்று வரைக்கும் உனக்கு அதற்கான காரணம் எதுவும் தெரியவில்லை. எல்லோருக்கும் நீ யார், எப்பேற்பட்டவள் என்று காட்ட வேண்டிய நேரம். இவர்கள் எல்லாம் ஏன் தெரியுமா இப்படி செய்தார்கள்? இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொல்கிறேன். உன்னிடம் பணம் இல்லை. உன்னுடைய உறவுகளிலேயே நீதான் இப்பொழுதுக்கு மோசமாக இருக்கிறாய். எந்த ஒரு வசதியும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் கடன், கஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறது. உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும், உன்னுடைய உறவுகள் எல்லோரும் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய தலைகணமே. எல்லோரும் வசதி வாய்ப்போடு இருக்கும் பொழுது நீ இப்படி இருக்கிறாயா? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவள் எல்லாம் ஏன் இவரிடம் பேச வேண்டும் என்று. ஆனால் ஓரிரு நேரத்தில் அவர்களை தூக்கிவிட்டது நீதான் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்களா? இல்லை, மறக்காமல் சில விஷயத்தில் அவர்களுடைய பணமானது அந்த கண்ணை மறைக்கிறதா என்பது என்னவென்று காலம்தான் சொல்ல வேண்டும். உண்மையாக உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் முன்னாடி பணத்தை பார்த்ததில்லை, திடீரென்று பணத்தை பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பணம்தான் கண்ணையே மறைக்கிறது. புரிகிறதா தங்கமே? விடு விடு, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம். இனி வரும் நாட்கள் முழுவதும் மிக சிறந்த நாட்களாகவும் மிக மிக சிறந்த அற்புதமான விஷயங்களாகவும் நடக்கும். கண்ணீரை முழுவதுமாக துடைத்துக்கொள். எல்லா நேரத்திலும் அற்புதமும் நடக்கும். அதே நேரத்தில் இன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் கூட்டி உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷத்தை அனுபவிக்க நான் உனக்கு உதவியாக இருப்பேன். நிறைய பிரச்சனைகள் நடந்துவிட்டது. இனிமேல் கவலைப்படாதே, எல்லாமே நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையில் இப்பொழுது என்ன செய்கிறாய்? ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அதே போலவே ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் நான் துணையாக நின்று வாழ வைப்பேன். சந்தோஷமாக இருங்கள். தேடும் ஒவ்வொன்றும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.